பயணம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை இன்று வரவேற்று காங்கிரஸ் பேரியக்கம் பாராட்டி இருக்கிறது. அவர்கள் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். அதே போன்று இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி போராட்டங்களுக்கான வடிவமைப்பை செய்திருக்கிறது. ஜனவரி 8ஆம் தேதி மாநில அளவிலான முன்னேற்பாடுகள் நடத்த இருக்கிறோம். ஜனவரி 10ஆம் தேதி மாவட்ட அளவில் செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் நடத்த இருக்கிறோம். ஜனவரி 11ஆம் தேதி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம். அதற்கு பிறகு ஜனவரி 30ஆம் தேதி அமைதியான உள்ளிருப்பு போராட்டங்களை தியாகிகள் தினமான இந்நாளில் வார்டு மற்றும் வட்டார நகர பகுதிகளில் இந்த போராட்டம் நடைபெறும். ஜனவரி 30 முதல் 31 முதல் 6 வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெறும். பிப்ரவரி 7 முதல் 15 வரை மாநில காங்கிரஸ் தலைவர் தலைமையில் மாநில அளவிலான பெருந்திரள் மக்கள் போராட்டத்தை ஒன்றிய அரசிற்கு எதிராக நடத்த இருக்கிறோம். பிப்ரவரி 16 முதல் 25 வரை மண்டல அளவிலான கோரிக்கை பேரணிகள் நடத்த இருக்கிறோம். இந்த போராட்டங்களை தொடர்ந்து தேர்தல் பரப்புரைக்கான மாநாடுகள் நடத்த இருக்கிறோம். இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்க நினைக்கின்ற பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஆதரவாக மகாத்மா காந்தி பெயர் நீடிக்க வேண்டும். அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் நடந்த நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த புரட்சிகரமான திட்டத்தை மீண்டும் எந்த சேதாரமும் சிதைவும் இல்லாமல் நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதே போன்று பிசிசி மெம்பர், ஏஐசிசி மெம்பர், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கன்வென்ஷன் 2 நாள் கன்வென்ஷன் நடத்துவதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன. வருகின்ற 18ஆம் தேதி சென்னையில் காமராஜர் அரங்கத்தில் நடைபெறும். அதே போன்று ஒரு வட்டாரத்திற்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1000 பேர் என்ற எலெக்ஷன் வாரியர்ஸ், தேர்தல் போர் வீரர்களை உருவாக்கி இருக்கிறோம். அதே போன்று மீனவர்கள், நெசவாளர்கள் மாநாடு நடத்த இருக்கிறோம். இதில் அகில இந்திய தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், அன்னை சோனியா காந்தி அவர்கள் கலந்து கொள்வதற்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். அவர்களும் ஒருவராக இசைவு தந்திருக்கிறார்கள். இடமும் தேதியும் இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும். அவங்க சொல்லி தான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் தேதி அறிவிப்பு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக அந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மாநாட்டில் அவர் கலந்து கொள்ளுகிறார். தமிழ்நாட்டில் உள்ள பெண்களை திரட்டி இதில் ஏறக்குறைய 90 லட்சம் பெண்கள் இதில் பயனாளிகளாக இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்த இருக்கிறோம். நூற்றி 125 150 200 நாட்களோடு ஆகட்டும், எங்களுக்கு மகிழ்ச்சி தான். பயனாளிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்க போகிறார்கள், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒன்றிய பங்கீடும் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் மாநில அரசின் பங்களிப்பும் வேறுபடுகிறது. ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கின்ற மாநில அரசுகளுக்கு மீண்டும் மீண்டும் நிதி சுமையை ஏற்படுத்துவதற்காக 40-60 60-40 என்றெல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது போல் அந்தந்த மாநிலங்களுக்கு உள்ள உரிமையை ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி அளிக்க வேண்டும். மாநில அரசுகளை நசுக்கக்கூடாது.
எப்பொழுது 2021 திமுக ஆட்சி இங்கே இருக்கிறதோ அதிலிருந்து ஆளுநர் ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறார், ஒன்றிய அரசு ஒரு பக்கம் நசுக்க பார்க்கிறது. இதோடு சேர்ந்து மேதகு குடியரசுத் தலைவருக்கு என்ன சட்டப்பேரவை தீர்மானங்கள் போனாலும் திருப்பி அனுப்பப்படுகிறது. இது என்ன ஜனநாயகம் தெரியல. ரைட்? அப்படி பேசலையே அவர், அதுக்கு வரல. இந்தியா கூட்டணி இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும், குறிப்பாக RSS பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்தி வேண்டுகோள் வைத்திருக்கிறார். இதை நான் கண்டிப்பாக தலைமையிடம் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இல்லை, அவர் எல்லாரையும் பார்க்க போகிறேன்றார். என்கிட்ட சொன்னது நான் எல்லா கட்சிகளும் பார்த்து வலியுறுத்திட்டு இருக்கேன். இல்லை இல்லை, அவர் சொன்னது மைனாரிட்டிக்கு தேசிய அளவில் ப்ரொடெக்ட் பண்ணுறது காங்கிரஸ் பேரியக்கம் தான், தமிழ்நாட்டு அளவில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் தான். அந்த வகையில் உரிமையோடு நாங்கள் இஸ்லாமிய தலைவர்கள், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் பாசிச சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்துக்கூடாது, நாம் இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் கருத்து சொல்கிறார். அவர் சந்திக்கலாம், யார் வேணாலும் நாங்கள் அலுவலகத்துக்கு வரலாம், சந்திக்கலாம். அவர் சந்திச்சுட்டு தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. நானும் மேலிடத்தில் அவருடைய கருத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அவருடைய கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர் எங்களுடைய நாடாளுமன்ற விப், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், சீனியர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை தெளிவாக இருக்கிறது. எங்கள் மேலிடம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, குறிப்பாக எங்களுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் கூட்டணி பேசி கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்கிறார். சில பத்திரிகைகள்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க அதிகார பகிர்வு நீங்கள் கேட்டதை பற்றி. அப்போ சொன்னார், எந்த கட்சி தான் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும், வேணாம் கொடுத்தா வேணான்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னார். அகையில் எந்த தலைமை என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியாக தலைவராக இருக்கிற அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ரைட்? வேண்டான்னு சொல்லி அவர் ஏங்க, எனக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன சொல்லுதோ நான் அதை டிஃபர் பண்ண முடியுமா? சொல்லுங்கள் நீங்கள். அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு நிமிஷம் சார், எதுவுமே மாறல, அதுவாக தான் இருக்குது. நீங்கள் தான் மாறுறீங்க. அந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க, இந்த கேள்வி எப்படி கேட்குறீங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறீங்க தலைப்பு செய்திக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், இந்தியா கூட்டணி என்பது வலிமையான கூட்டணி, ரொம்ப வலிமையாக இருக்குது. இதை அசைத்து பார்ப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டு அசைக்க முடியாது. அவரவர்கள் கருத்து சொல்வதற்கு கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை இருக்குது. நான் ஒரு தலைவராக இருந்து நான் பொது வெளியில் பேச முடியாது. எனக்கு சீட்டு வேணும், நீங்கள் நினைக்கிறதுலாம் எனக்கு வேணும்னா எங்கே கேட்கணும்? கேட்க வேண்டியவங்கிட்ட கேட்கணும். மீடியா முன்னாடி கேட்டால் எனக்கு கிடைக்குமா? நான் ஒரு தலைவராக மீடியா முன்னாடி கேட்கலாமா? அது தலைமை பண்பாது. சொல்லுங்கள், நீங்கள் கேட்குற கேள்விலாம் கேட்குறீங்க, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் நெகோஷியேட் பண்ணுறேன், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா எதுக்கு கூட்டணி கட்சிகள்? எங்கள் கூட்டணி கட்சி தலைவரோடு நாங்கள் எங்களுக்கு எது தேவையோ நாகரிகமாக கேட்போம், நாகரிகமாக பெறுவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் அகில இந்திய தலைமை சில வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு. எங்கள் கிரீஷ் சோடங்கர், அவர் தான் அந்த குழுவோட தலைவர், அவர் பேசிகிட்டு இருக்கார். எதுவும் சொல்லலை, அவர் நியாயமாக சொல்லியிருக்கார், நியாயமாக சொல்லியிருக்கார். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள். ரைட்? ஏங்க, நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேங்க. அவர்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது. அது எங்கே பேசணுன்னு இருக்குது.
இப்போ எங்களுக்கு தொகுதி வேணும்னா இங்கே முக்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்களுக்கு என்ன தேவைன்னு அங்கே தான் போய் சொல்லணும். நான் வந்து தங்க கிருஷ்ணானங்கிட்ட போய் சொல்ல முடியாது. அவரை எங்களுக்கு வாங்கி தர போகிறாரு. ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி தருவாரா? கேட்குற மாதிரி அதிகார பகிர்வு அவர் பெற்று தருவாரா? மீடியா முன்னாடி எதுக்கு பேசணும்? எதுக்கு அவசியம் இருக்குது? கண்டிப்பாக உங்களை அழைச்சி என்ன ஃபைனல் அக்ரிமெண்ட் வருதோ, ஒப்பந்தம் வரமோ உங்கள்கிட்ட காட்ட போகிறோம். உங்கள்கிட்ட காட்டாமல் யாருக்கிட்ட காட்ட போகிறோம்? நீங்கள் முன்னாடியே ஒரு ஸ்பெக்குலேஷன் பண்ணுறீங்கன்னா அது எப்படி? அது அதை தான் கவலைப்பட்டுட்டு போகிறாரு தமீம் அன்சாரி. ஐயோ ரொம்ப கவலையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, சில பேச்சுக்கெல்லாம் ஊடகங்களில் வருதுன்னா தலைவரை மாரி ஆட்கள் தான் எழுதி விட்றாங்க. 1-2 எழுதுகிறாங்க. எங்கள் தொண்டர்கள்லாம் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள். எங்கள் தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு கூட்டணி கட்சிகளை வெற்றி பெறுவதற்கு உழைப்பவர்கள். எல்லாரும் மாதிரிலாம் தாந்தோங்கி தனமாக அறவேக்காட்டு தொண்டர்கள் எங்ககிட்ட கிடையாது. எங்ககிட்ட எல்லாம் வந்து தேசிய நெஞ்சங்கள், தேசிய தோழர்கள். அகில இந்திய தலைமைன்னா முடிவு எடுக்குதோ சரின்னு சொல்லுவாங்க. ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஏங்க நான் தான் சொல்கிறேன், அவங்களுக்கு பேச்சுரிமை இருக்குது, அவங்கவுங்க பேசுகிறாங்கங்க. நான் பேச முடியுமா? நான் எங்கே பேசணும்? பேச்சுவார்த்தைக்கு போகும்போது பேச்சுவார்த்தை நடத்துகிற இடத்துல நான் பேசணும். நான் எல்லாத்தையும் பேசிட்டேன்னா இங்கே அதுக்கு பேர் என்ன? தலைமை பண்பு. ரைட், தேங்க்யூ. இப்போ நீங்கள் சொன்ன கருத்தை தான் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும், குறிப்பாக அந்த நகர்ப்புறத்துறை அமைச்சர் திரு KN நேரு அவரோடு நான் பேசினேன். இவர்களை நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ரோட்டில் இன்னும் போராட விடக்கூடாது. எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து முடிச்சு வச்சுருக்கீங்க, எல்லோருக்கும் வந்து தீர்வு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. எந்த போராட்டத்திற்கும் நீங்கள் தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கேன், முறையிட்டிருக்கேன். அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கோம். வருகின்ற சட்டப்பேரவையிலையும் தூய்மை பணியாளர்கள் விஷயமா நாங்கள் பேசுவோம். பட் கொடுக்கறது யார் கொடுக்குறதுன்னு இருக்குன்னு, பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நீதிமன்றங்கள்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு தடை ஆணை வாங்கினார்? ஏங்க சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு? நீங்கள் வா விசாரிச்சிக்கன்னு சொல்லணும். இப்போ எங்கள் தலைவர் மேலாம் கூட சொல்கிறாங்க, வாங்க விசாரிங்க, நாங்கள் காத்துட்ருக்கோம், உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க அப்படின்றோம். அவர் ஏன் போயிட்டு தடையானை கேட்டார்? இப்போ அது மாதிரி தலைவர் போயிட்டு இவங்க மேலே ஊழல், அவங்க மேலே ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லலாமா? நான் மேலேயும் 1000 குற்றச்சாட்டு இருக்குது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தமிழ்நாடு அரசு மேலேயும் மாண்புமிகு முதலமைச்சர் மேலேயும். ஏன் இவர்கள் மீதெல்லாம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாருன்னு தான் தெரியல. நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. நடவடிக்கை ஏன் எடுக்கலை? ஏன் தாயுள்ளத்தோடு எல்லாருக்கிட்டையும் இருக்கிறவர் அவங்ககிட்டயும் தாயுள்ளத்தோடு நடந்துட்டாருன்ற கவலை தான் எங்களுக்கு. நீங்கள் இது மாதிரி வார்த்தை வரலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதேங்க. இதெல்லாம் என்ன மட்டை கிட்ட அந்த காலத்தில் எங்கள் தலைவர் சொன்னார், இப்போ நானும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? விட்டுருங்க. தாண்டி வந்து எங்களுடைய கருத்தை நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பது வேறு. அதே நேரத்தில் அந்த பகுதியில் எந்தவித அசம்பாவிதங்களும் உள்ளூர் மக்களுக்கு பாதுகாப்பு இன்மையும் ஏற்படக்கூடாது. எல்லோரும் மகிழ்ச்சியோடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சரி, அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம்னு ஒன்று இருக்குல்ல, கொஞ்சம் காத்திருந்து பாருங்க. மேல்முறையீடு போவாங்க. மேல்முறையீடு தானே வழக்கம்.
கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தை நாடி நமக்கு என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்தை தேடிக்கொள்வது தான் நம்முடைய கடமை. ரைட், நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.